குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து blood groups. நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பிளட்டை பற்றி பார்த்தோம், சரிங்களா. அதில் வந்து பிளாஸ்மா, லிக்விட் காம்பனண்ட் அண்ட் பிளட் செல்ஸ், சாலிட் காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பிளாஸ்மாவில் என்னென்ன காம்பனண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி பிளட் செல்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ், சரிங்களா. ஸோ இது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போது நம்மளது ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப், ஓ குரூப் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதை பற்றி தான், அது எப்படி வந்து நமக்கு அமையுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. பிளட் குரூப்ஸ் இப்போ காமனாக வந்து பிளட் குரூப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாக்கா 2 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்பிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னாக்கா ஏபிஓ பிளட் குரூப்பிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆர்ஹெச் பிளட் குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாசிட்டிவாக நெகட்டிவாக, ஸோ அதை சொல்கிறது தான் அந்த ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லுவது. ஸோ இப்படி 2 வகையான இரத்த வகைகளை வந்து உலக அளவில் நம்ம பயன்படுத்திட்டு வரோம், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏபிஓ பிளட் குரூப்பிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது எதை வச்சு நம்ம இந்த பிளட் குரூப்பிங்கை டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, based upon the presence or absence of surface antigen in the RBCs அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ எதை வச்சு ஏ குரூப்பு பி குரூப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ரத்தத்தில், சரிங்களா, பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்பிசி செல், சரிங்களா. இது ஒரு ஆர்பிசி செல். இந்த ஆர்பிசி மேலே சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கும், சரிங்களா. அந்த ஆன்டிஜனில் வந்து ஏ ஆன்டிஜன் இருக்கா, இல்லை பி ஆன்டிஜன் இருக்கா, இல்லை 2 ஆன்டிஜனுமே இருக்கா, இல்லை 2 ஆன்டிஜனுமே இல்லையா, சரிங்களா. ஸோ அதை பொறுத்து தான் இந்த பிளட் குரூப்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்மளுடைய ஆர்பிசி செல்லில் ஏ ஆன்டிஜன், சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஏ இருந்துச்சுன்னா என்னுடைய பிளட் குரூப் வந்து ஏ, சரியா. இப்போ சப்போஸ் என்னுடைய பிளட் குரூப்பில், என்னுடைய ஆர்பிசி செல்லில் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பி இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிளட் குரூப்பு பி. இல்லை எனக்கு சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஏவும் இருக்குது, சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பியும் இருக்குது என்னுடைய ஆர்பிசியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளட் குரூப்பு ஏபி. இப்போ எனக்கு ஆர்பிசி செல்லில் சர்ஃபேஸ் ஆன்டிஜனே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிளட் குரூப்பு ஓ, சரியா. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய பிளட் குரூப்பிங் சிஸ்டம் வந்து கண்டுபிடிக்கிறது, சரிங்களா. ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம பிளட்டில் வந்து பிளட் செல்ஸில் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நம்மளுடைய பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் இருக்கும், சரிங்களா. இந்த ஆன்டிஜன் ஏ, ஆன்டிஜன் பி, ஆன்டிஜன் ஏ, ஆன்டிஜன் பி. ஸோ இதுக்கான ஆன்டிபாடிஸ் வந்து நம்மளுடைய பிளட் குரூப்பில், தட் இஸ் த பிளாஸ்மாவில் இருக்கும், சரிங்களா. நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் வந்து நம்மளுடைய பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சரியா. ஸோ அந்த நேச்சுரல் ஆன்டிபாடிஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ளூட்டினின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜனை வந்து அக்ளூட்டினோஜன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்போ ஆன்டிபாடிஸ்க்கு பேர் அக்ளூட்டினின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் ஆன்டிஜனுக்கு பேர் வந்து அக்ளூட்டினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ரைட். இப்போது அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஆன்டிபாடிஸ் which acts on the antigen A, ஆன்டிஜன் ஏ அப்படின்னு சொல்லலாம், இல்லை அக்ளூட்டினோஜன் ஏ அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. ஸோ அந்த ஆன்டிஜன் ஏ மேலே, சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஏ மேலே செயல்பட்டு இருக்கக்கூடிய ஆன்டிபாடிக்கு பேர் வந்து ஆன்டி ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பி மேலே செயல்பட்டு இருக்கக்கூடிய ஆன்டிபாடிக்கு பேர் ஆன்டி பி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. இதே வந்து நம்மளுடைய ஓ பிளட் குரூப்னு வச்சுங்களேன், அங்கே சர்ஃபேஸ் ஆன்டிஜன் இருக்காது, சரியா. அதே மாதிரி இப்போ ஏபி பிளட் குரூப்பு அப்படின்னு சொன்னாக்க சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஏவும் இருக்கும், சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பியும் இருக்கும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம பிளாஸ்மாவில் பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ் அப்படின்றது இருக்காது, சரியா. சரி, அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நமக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு டேபிளர் காலமில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போ இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னது, ஆர்பிசி செல்லில் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் என்ன இருக்குது அப்படின்றது, அதை சுற்றி பிளாஸ்மாவில் என்ன ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது, சரியா. அப்போ சர்ஃபேஸ் ஆன்டிஜன், சரியா, அது அக்ளூட்டினோஜன். அடுத்தது பிளாஸ்மாவில் என்ன மாதிரியான ஆன்டிபாடிஸ் இருக்குது, சரியா அப்படின்றது. இப்போது ஃபஸ்ட்டு
நம்மளுடைய பிளட் குரூப் வந்து ஏ பிளட் குரூப் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆர்பிசி மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஏவாக இருக்கும். சரியா? அப்போ ஏ பிளட் குரூப்னா சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஏ. சரிங்களா? இது மேலே ஆன்டிபாடி தட் இஸ் ஆன்டி ஏ வந்து இது மேலே செயல்பட்டுருக்கும். அப்போ ரிமைனிங் பிளாஸ்மாவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஆன்டி பி தான் பிளாஸ்மாவில் இருக்கும். சரியா? ஏன்னா ஆன்டி ஏ இங்கே ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ ஆன்டிபாடி தான் பிளாஸ்மாவில் இருக்கும். ரைட். அதே மாதிரி என்னுடைய பிளட் குரூப் வந்து பி அப்படின்னு சொன்னால் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பி ஆக இருக்கும். இங்கே ஆன்டி பி வேலை செஞ்சிட்ருக்கும். அப்போ பிளாஸ்மாவில் என்ன இருக்கும், ஆன்டி ஏ மிச்சம் இருக்கும். சரியா? அதே மாதிரி இப்போ என்னுடைய பிளட் குரூப் ஏபி அப்படின்னு சொன்னால் என்னுடைய சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஏபி. அப்போது ஆன்டி ஏவும் ஆன்டி பியும் இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போது பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் இருக்காது. சரியா? ஸோ அதேமாரி ஓ பிளட் குரூப் அப்படின்னு சொன்னாக்க ஓ பிளட் குரூப்பில் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் கிடையாது. அப்போது இங்கே எந்த ஆன்டி ஏவோ ஆன்டி பியோ இங்கே இருக்காது. அப்போ ரெண்டுமே இங்கே இருக்கும், பிளாஸ்மாவில் இருக்கும். ஆன்டி ஏவும் ஆன்டி பியும் பிளாஸ்மாவில் இருக்கும். சரியா? ரைட். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய பிளட் குரூப்பிங் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. ரைட். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போது நமக்கு வந்து ஏ குரூப்பா பி குரூப்பா அப்படின்றது எது டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜீன்ஸ், அல்லீல்ஸ். சரிங்களா? அப்போது என்ன மாதிரியான அல்லீல்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 3 டைப்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் காமனாக இருக்குது. சரிங்களா? எல்லா மனிதர்களுக்கும் காமனாக ஒன்று ஐஏ அப்படின்ற அல்லீல் இருக்கணும், இல்லை ஐபி அப்படின்ற அல்லீல் இருக்கணும், இல்லை ஐஓ அப்படின்ற அல்லீல் இருக்கணும். சரி, இந்த 3 வகையான அல்லீல்ஸ் இருக்குது. ஐஏ, ஐபி, ஐஓ அப்படின்னு 3 வகையான அல்லீல். இதில் ஒரு பேர் நமக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பிளட் குரூப் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று எனக்கு என்ன மாதிரியான ஜீன் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஐஏ, ஐஏ. சரிங்களா? ரெண்டுமே எனக்கு டாமினன்ட் ஜீனாக, 2 அல்லீல்ஸுமே டாமினன்ட் அல்லீல்ஸாக இருக்கணும். அல்லது ஒன்று வந்து டாமினன்ட் அல்லீல் ஐஏ, இன்னொன்று ரிசசிவ் அல்லீல் ஐஓ. இப்படின்னு இருந்தாலும் என்னுடைய பிளட் குரூப்பு ஏ பிளட் குரூப்பு. சரிங்களா? ஐஏன்னு இருக்கணும், இல்லை ஐஏ ஐஓ அப்படின்னு இருந்தாலும் எனக்கு வந்து என்ன தான் ஏ பிளட் குரூப். அதுவே இப்போ பி பிளட் குரூப்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஐபி, ஐபி இது ஒரு காம்பினேஷன், அல்லது ஐபி, ஐஓ. சரிங்களா? ஸோ இந்த 2 காம்பினேஷனில் எது இருந்தாலும் என்னுடைய பிளட் குரூப்பு பியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஏபி பிளட் குரூப்னால் என்னுடைய ஜீன் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஐஏ, ஐபி. சரிங்களா? ஸோ அந்த ஐஏ, ஐபி அப்படின்னு ஜீன் அமைப்பு இருந்ததுனால தான் என்னுடைய பிளட் குரூப் என்னவாக இருக்கும், ஏபி பிளட் குரூப்பாக இருக்கும். அதேமாதிரி இப்போது ஓ பிளட் குரூப்னால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஓ, ஐஓ ரெண்டுமே ரிசசிவ் ஜீனாக இருந்தால், ரெண்டுமே டாமினன்ட் ஜீனாக இருந்ததுன்னா ஏபி பிளட் குரூப், ரெண்டுமே ரிசசிவ் ஜீனாக இருந்ததுன்னா ஓ பிளட் குரூப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ் தான் வந்து அல்லீலிக் பேர்ஸ் தான் நம்மளுடைய பிளட் குரூப்பை டிசைட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படின்றது அமையுது. அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் சர்டன் என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது. சரிங்களா? அந்த சர்டன் என்சைம்ஸ் செக்ரேட் ஆகிற விதத்தில் தான் நமக்கு சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ன்றது ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆன்டிஜன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஆன்டிஜன் சொல்லக்கூடிய பொருளில் வந்து என்ன இருக்கும். இப்போ சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஏ, சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜனில் தட் இஸ் த அக்லினோஜனில் என்னென்ன பொருளெல்லாம் காமனாக உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் இருக்கும், டி கேலக்டோஸ் இருக்கும், என் அசிட்டைல் குளுக்கோசமைன் இருக்கும், அண்டு ஃபைனலி 11 டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இந்த 11 டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ் தான் வந்து நம்ம பிளட் குரூப்பிங்கை பொறுத்து நமக்கு என்ன ஜீன் அமைஞ்சிருக்குன்றதை பொறுத்து இந்த 11 டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ் மாறும். மற்றபடி இந்த சுக்ரோஸ், டி கேலக்டோஸ், என் அசிட்டில் குளுக்கோசமைன் இதெல்லாம் காமனாக எல்லா ஆன்டிஜன்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த 11 டெர்மினல் அமினோ ஆசிட் மட்டும் எதை பொறுத்து மாறும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜீன் ப்ராடக்ட்ஸ், நமக்கு இது ஏவா பியா அப்படின்றத பொறுத்து அந்த அமினோ ஆசிட் காம்பினேஷன்ஸ் வந்து மாறும். சரிங்களா? ஸோ இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைகோசில் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். சரிங்களா? ரைட்.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஏபிஓ பிளட் குரூப்பிங். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச் பிளட் குரூப்பிங் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்ஹெச் பிளட் குரூப்பிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றது தான் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ டி ஆன்டிஜன் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆன்டிஜன். சரியா? இப்போ ஆர்ஹெச் ஃபேக்டர்ன்றது எதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய இதே ஆர்பிசி செல்லில் எப்படி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஏ இருக்கா, சர்ஃபேஸ் ஆன்டிஜன் பி இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் டி அப்படின்னு ஒரு சர்ஃபேஸ் ஆன்டிஜன் இருக்கா, அப்படி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் டி இருந்ததுனால் அவன் ஆர்ஹெச் பாசிட்டிவ். சர்ஃபேஸ் ஆன்டிஜன் டி இல்லைன்னா ஆர்ஹெச் நெகட்டிவ். சரியா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா 80% ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து ஆர்ஹெச் ப்ரோட்டீன் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ 80% ஆஃப் த ஹியூமன்ஸ் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருப்பாங்க. ஸோ ரிமைனிங் 20% தான் வந்து நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்க இந்த ஆர்ஹெச் ஃபேக்டரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசஸ் மக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மங்கி. சரிங்களா? அந்த மங்கிலேருந்து தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் அதோடைய பேர் ஆர்ஹெச் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய ரீசஸ் மக்காக்காவுடைய ப்ரோட்டீனும் நம்மளுடைய டி ஆன்டிஜன் ப்ரோட்டீனும் வந்து சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நமக்கு வந்து நம்மளுடைய இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜனுக்கு வந்து ஆர்ஹெச் அப்படின்னு பேர் வச்சது. இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ரீசஸ் மங்கி. சரிங்களா? ரைட். ஸோ இப்போது இந்த ஆர்ஹெச் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதும் ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டைமில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ டு அவாய்ட் த இன்கம்பேட்டபிலிட்டி. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஏ பாசிட்டிவ்னாக்க அப்போ ஏ பாசிட்டிவ்கார தான் நமக்கு பிளட் கொடுக்கணும். சரியா? அதுக்கு பதிலாக ஏ நெகட்டிவ்கார நமக்கு பிளட் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இல்லை ஒரு ஏ நெகட்டிவ் பர்சனுக்கு ஏ பாசிட்டிவ் பர்சன் வந்து பிளட் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படின்லாம் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டைமில் ஸோ இதுக்காக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது மெயினாக எங்கே வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன் உமன். சரிங்களா? ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து சப்போஸ் அவங்க வந்து ஒரு ஆர்ஹெச் நெகட்டிவ் உமனாக இருக்காங்க. ஒன்று ஏ நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை பி நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை ஏபி நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை ஓ நெகட்டிவாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த உமன் வந்து ஒரு ஆர்ஹெச் நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, ஸோ இப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ அவங்க கருவில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருக்குது. தட் இஸ் த பிகாஸ் ஆஃப் த ஜீன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர். ஸோ அங்கே வந்து இன்கம்பேட்டபிலிட்டி மிஸ்மேட்ச்ன்றது ஏற்படுது. சரிங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக மதருடைய பிளட்டும் அந்த ஃபீட்டஸ் குழந்தையோடைய கருவோடைய பிளட்டும் வந்து தனித்தனியாக செப்பரேட் ஆகி தான் இருக்கும். சரிங்க? ஏன்னா நடுவில் பிளாசண்டாக இருக்கும். ஸோ அதனால் செப்பரேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் சப்போஸ் அட் த டைம் ஆஃப் சைல்டு பர்த் என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியூ டு த ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் ஆஃப் த சைல்டு, ஸோ சம் ஆஃப் த வெரி ஃபியூ குவான்டிட்டி ஆஃப் பிளட் என்டர்ஸ் இன்டு மதர்ஸ் பிளட். சரிங்களா? அப்போ மதர்ஸோடைய பிளட்டில் வந்து கலந்துடலாம். ஸோ அப்படி கலக்கிற காரணத்தினால அப்போது அந்த மதருடைய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும்? ஏன்னா மதருக்கு வந்து என்ன இல்லை, டி ஆன்டிஜன் அப்படின்றது இல்லை. சரியா? ஆனால் அந்த குழந்தைக்கு டி ஆன்டிஜன்றது இருக்குது. அப்போ ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் வந்து எங்கே வருது? மதருடைய பிளட்டுக்கு வருது. அப்போது அந்த ஃபாரின் ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டாக மதருடைய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும்? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அந்த ஆன்டிபாடிஸ் ஸ்டேட் இன் த பிளட்டு. சரியா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சமாக மதருடைய பிளட்டில் எக்ஸ்போஸ் ஆனதுனால, இந்த டி ஆன்டிஜன் எக்ஸ்போஸ் ஆனதுனால மதருடைய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுச்சு? அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆன்டிபாடிஸ் மதருடைய பிளட்டில் இருக்கும். இப்போ சப்போஸ் த சேம் மதர் கன்சீவ்ஸ் அகெயின். சரியா? அப்போது 2வது தடவை கருவுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்? டி ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்கிறது அந்த 2வது கருவில் வளரக்கூடிய குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபீட்டல் சர்க்குலேஷனுக்குள்ளே என்ட்ராகி அந்த குழந்தையுடைய ஆர்பிசி செல்லை வந்து என்ன பண்ணிடும்? டெஸ்ட்ராய் பண்ணும். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஆன்டிபாடிஸ். இப்போ வந்து அந்த குழந்தையோட கருவில் என்ன இருக்கும்? டி ஆன்டிஜன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்படி தானே? குழந்தையோட கருவில் வந்து டி ஆன்டிஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ மதருடைய பிளட்டில் வந்து டி ஆன்டிபாடிஸ்
ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இந்த டி ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும், டி ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்ணிடும். சரி, அப்போ ஆர்பிசி செல்லில் சுற்றி தானே இந்த டி ஆன்டிஜன் இருக்குது. அப்போ ஆர்பிசி செல்லு டெஸ்ட்ராய் ஆகும். சரி, அப்போ ஆர்பிசி செல்லு டெஸ்ட்ராய் ஆச்சு தொடர்ந்து அப்படின்னு சொன்னாக்க அடுத்து என்ன ஆகும், அனீமியா ஏற்படும். சரிங்களா, இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரத்த சோகை ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிசி செல்லில் தான் என்ன பண்ணுது, ஆக்சிஜனை கேரி பண்ணுது இல்லையா. அப்போ ஆக்சிஜனை கேரி பண்ண முடியாது, ஆர்பிசி செல் நம்பர் கம்மியாச்சுன்னா ஆக்சிஜனை கேரி பண்ண முடியாது. ஆக்சிஜனை கேரி பண்ண முடியலைன்னா இரத்த சோகை அப்படின்றது ஏற்படும். சரிங்களா, லீட்ஸ் டு அனீமியா. சரியா, அதேமாதிரி ஜாண்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்பிசி செல் டெஸ்ட்ராய் ஆகும்போது ஆர்பிசி செல்லில் என்ன இருக்குது, ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட். அப்போ ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய பை ப்ராடக்டாக பைல் பிக்மெண்ட்ஸ், பைலிருபின், பைலிவிரிடின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஜாண்டிஸ் அப்படின்றது வரும். அப்போது அந்த குழந்தைக்கு அனீமியா அண்டு ஜாண்டிஸ் ஏற்பட்டு அந்த குழந்தை வந்து இறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அதுதான் அந்த கருச்சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிசீஸ்க்கு பேர் எரித்ரோபிளாஸ்டிஸ் பிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரித்ரோ அப்படின்னு சொன்னால் அந்த ரெட் பிளட் செல், பிளாஸ்டோசிஸ் சரியா டெஸ்ட்ராய் ஆகிறது. ரெட் பிளட் செல் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறது யாருக்கு, ஃபீட்டல், அந்த ஃபீட்டஸ் குழந்தைக்கு. சரிங்களா, அதுதான் கருச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இதை வந்து நாம் சரி செய்ய முடியும். இஃப் சப்போஸ் எ உமன் இஸ் RH நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாக்க அட் த கெஸ்டேஷன் பீரியட், டூரிங் த கெஸ்டேஷன் பீரியட் 28th வீக்கும் 34th வீக்கும் வந்து நம்ம RH தட் இஸ் ரோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி அந்த 28th வீக்கு 34th வீக்கு கொடுத்துட்டு ப்ளஸ் ஆஃப்டர் சைல்டு பர்த், டெலிவரிக்கு அப்புறம் உடனே இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அது மதரோட பிளட்டில் வரக்கூடிய குழந்தைகிட்டேருந்து வரக்கூடிய ஆன்டிஜனை அப்போவே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதனால் மதரோடைய இம்யூன் சிஸ்டம் வந்து சஃபர் ஆகாது, சரியா வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து மதர் வில் பி saved. Mother, that is the second child will be saved. சரிங்களா, ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த RH blood grouping system. சரிங்களா, ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து clotting of blood பார்க்கலாம். இப்போது clotting of blood அப்படின்னு சொன்னாக்க இரத்தம் முறைதல். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, இஃப் யூ ஆர் கெட்டிங் ஹர்ட்டட், சரிங்களா, அடிபட்டுருச்சு, இட் லீட்ஸ் டு ப்ளீடிங். சரிங்களா, அப்போது ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு ப்ளீடிங் அண்ட் ஆஃப்டர் சம்டைம் த பிளட் வில் பி ஸ்டாப்ஸ் இல்லையா. ஸோ எப்படி ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் டியூ டு த பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம். சரிங்களா, அந்த இரத்தம் முறைதல் ஏற்பட்டு நமக்கு வந்து இரத்தம் வெளியேறுவது அப்படின்றது சரியாகும். சரிங்களா, ஸோ வாட் இஸ் த பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this is the mechanism by which excessive blood loss is prevented. சரிங்களா, அதிக அளவு இரத்தம் வெளியேறுவது தடுக்கப்படுது. எப்படி, பை த ஃபார்மேஷன் ஆஃப் த பிளட் கிளாட். சரிங்களா, இரத்த கட்டிகள் ஏற்பட்டு இரத்தம் வெளியேறுவது அல்லது இரத்த இழப்பு அப்படின்றது தடுக்கப்படுது. இந்த ப்ராசஸ், இந்த மெக்கானிசமுக்கு செயல்முறைக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் கொயாகுலேஷன் அல்லது கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நமக்கு வந்து கையில் ஒரு கத்தியோ ஏதோ ஒன்று பட்டு அறுத்துருச்சு, சரிங்களா, ரத்தம் வருது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வெசல் இல்லையா, அந்த பிளட் வெசல்லேருந்து தான் பிளட் வெளியேறுது. அப்போ அந்த பிளட் வெசலுடைய உள்ள இன்னர் லைனிங் என்ன சொல்லுவாங்க, எண்டோத்தீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளட் வெசலுடைய இன்னர் லைனிங் வந்து எண்டோத்தீலியம். சரியா, அந்த எண்டோத்தீலியம் வந்து பிரேக் ஆச்சு. சரிங்களா, அப்போ எண்டோத்தீலியம் பிரேக் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பிளட்டு எண்டோத்தீலியம் வழியாக தான் வெளியேறும். அப்படி அந்த எண்டோத்தீலியல் வால் வெளிப்புறமாக அது பட்ட உடனேயும் அங்கே இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ மேலே வந்து என்னாகும், அந்த பிளட்டு படும். சரிங்களா, அப்போ அந்த கனெக்டிவ் டிஷ்யூ மேலே அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளட்டில் இருக்கக்கூடிய பிளாட்லெட் செல் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ பிளாட்லெட் செல் வந்து அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் கொல்லேஜன் ஃபைபர்ஸ் இருக்கும். அந்த கொல்லேஜன் ஃபைபர்ஸ் மேலே இந்த பிளட் பிளாட்லெட்ஸ் வந்து பட்டு இரத்த கட்டிகளை ஏற்படுத்தும். சரிங்களா, சின்ன சின்ன இரத்த கட்டிகளை ஏற்படுத்தும். அதான் பிளாட்லெட் ப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த பிளாட்லெட் ப்ளக்கை வந்து ஏற்படுத்தும். ஸோ இது என்ன பண்ணுது, இந்த பிளாட்லெட் ப்ளக் மேலே மறுபடியும் ரத்தம் படும்போது அங்கேருந்து சர்டைன் சப்ஸ்டன்சஸ் வந்து
ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பேர் என்னன்னா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த பிளாட்டட் ப்ளக்லேருந்து ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் இந்த clotting factors mix with the clotting factor present in the plasma. சரியா? ஸோ the clotting factors released from the clumped platelets or the damaged cells. சரிங்களா? இங்கேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த clotting factors யாருடைய பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோடைய மிக்ஸ் ஆகும். அப்போ பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கிளாட்டிங் ஃபேக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்மா ப்ரோட்டீன், தட் இஸ் த ப்ரோத்ராம்பின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரோத்ராம்பின் மேலே படும். சரியா? ஸோ இப்போ ப்ரோத்ராம்பின் மேலே இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் பட்ட உடனேயும் அந்த ப்ரோத்ராம்பின் வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கும். ஸோ உடனே இது ஆக்டிவேட் ஆகி ஆக்டிவ் கண்டிஷனுக்கு மாறும். சரியா? ஸோ இதோட ஆக்டிவ் கண்டிஷன் என்னென்னா த்ராம்பின். சரியா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடிப்பட்ட உடனே உள்ளே இருக்கக்கூடிய எண்டோத்திலியல் வால்லேருந்து கனெக்டிவ் டிஷ்யூ மேலே வந்து பிளட்டு படுது. ஸோ பிளட்டு பட்ட காரணத்தினால உடனே வந்து அந்த கனெக்டிவ் டிஷ்யூ மேலே அதோடைய கொலேஜன் ஃபைபர்ஸில் பிளாட்லெட்ஸ் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ பிளாட்லெட்ஸ் அட்டாச் ஆகி பிளாட்லெட் ப்ளக்கை ஃபார்ம் பண்ணுது. அந்த பிளாட்லெட் ப்ளக் வந்து என்ன பண்ணுது, ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் பிளட் பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கிளாட்டிங் ஃபேக்டரான ப்ரோத்ராம்பின் மேலே படுது. ஸோ ப்ரோத்ராம்பின் இதுவரைக்கும் இன்ஆக்டிவாக இருந்தது. ஸோ அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் பட்ட காரணத்தினால ப்ரோத்ராம்பின் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஆக்டிவ் ஃபார்ம், தட் இஸ் த்ராம்பினாக மாறுது. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோத்ராம்பின் த்ராம்பினாக மாறணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் மட்டும் பத்தாது, கூட சேர்ந்து கால்சியமும் விட்டமின் கேயும் எசென்ஷியல். ஸோ இதை தான் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். விட்டமின் கே ஆன்டி ஹெமரேஜிக் விட்டமின் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ரத்தம் உறைதலுக்கான விட்டமின் அப்படின்னு சொல்லி விட்டமின் கே படிச்சிருப்போம். ஸோ அப்போ இந்த விட்டமின் கேயும் இந்த கால்சியமும் இருக்க போய் தான் இந்த ப்ரோத்ராம்பின் வந்து த்ராம்பினாக மாறுது. சரிங்களா? ரைட். இப்போது இந்த த்ராம்பினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே பிளாஸ்மாவில் இன்னொன்று இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஃபைப்ரினோஜன் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு பிளாஸ்மா ப்ரோட்டீன் தான். அந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன் ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினாக மாற்றுவாங்க. யார் செய்கிறாங்க? த்ராம்பின். அதுக்கு தான் த்ராம்பின் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அப்போ அந்த ஃபைப்ரினோஜன் அப்படின்றது வந்து டிசால்வ்டு ஃபார்மில் இருக்கும். சரியா? இங்கே கரைந்த நிலையில் பிளாஸ்மாவில் இருக்கும். சரியா? இப்போ த்ராம்பின் வந்து ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினாக மாற்றும். ஃபைப்ரின் வந்து கரையாத நிலையில் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஃபைப்ரின்றது நத்திங் பட் த ஃபைபர்ஸ் விச் ஃபார்ம் த நெட்வொர்க். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தி இந்த இடத்துல பிளாட்லெட்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் ஆகுமா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிளட் வந்து வெளியேறுவதை தடுத்து நிப்பாட்டும் பிளட் வெசல்லேருந்து. சரிங்களா? அப்போ ஃபைபர்ஸ் தான் வந்து இந்த நெட்வொர்க்கை வந்து ஒரு வலை இன்டர்லிங்க்டு பேச்சஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. சரியா? ஸோ அதனால தான் வந்து பிளட் வெளியேறாமல் தடுத்து நிறுத்தப்படுது. சரிங்களா? ஸோ இந்த ஃபைப்ரின் ஃபார்மேஷன் தொடர்ந்து இந்த காயம் மாறுற வரைக்கும் அந்த பிளட் வெசலில் சரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இப்போ அடிப்பட்ட பின்னாடி ரத்தம் வெளியேறி ஸ்டாப் ஆனதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஃப்ளூயிடு ஒன்று வந்து வரும். சரிங்களா? அந்த ஃப்ளூயிடு எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு பேர் வந்து சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த சீரம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைப்ரின் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப அதிகமாக அழுத்தப்படும். அப்படி அழுத்தப்படுற காரணத்தினால அதுலேருந்து ஒரு ஃப்ளூயிடு வந்து எஜெக்ட் அவுட் ஆகுது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, சீரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரம் இஸ் நத்திங் பட் த பிளாஸ்மா. சரியா? அந்த பிளாஸ்மாவில் ஃபைப்ரினோஜன் மட்டும் இருக்காது. சரிங்களா? அந்த ஃபைப்ரினோஜன் இல்லாத அந்த பிளாஸ்மாவை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். நம்மளுடைய மேஸ்ட் செல் வந்து என்ன பண்ணும், ஹெப்பாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிகோயாகுலன்ட்டு சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? ஆன்டிகோயாகுலன்னா ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் இருக்கும் இல்லையா, மைனூட் பிளட் வெசல்ஸ், கேபிலரிஸ் மாதிரியான சின்ன பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து ரத்தம் உறைதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பிளட் ஃப்ளோவை வந்து அது பாதிக்கும். சரியா? ஸோ அதனால் அங்கே வந்து ரத்தம் உறையக்கூடாது அப்படின்றதுனால ஹெப்பாரின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ஹெப்பாரின் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, ஃப்ரம் த மாஸ்ட் செல்ஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ. சரியா? ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து
composition of lymph. So what is a lymphatic system? What is a lymph அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பிளட் வெசல் அதோட கேப்லரிஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ அது என்ன பண்ணும், டிஷ்யூஸ்க்கு வந்து அந்த பிளட்டை வந்து சப்ளை பண்ணும். சரியா? ஸோ திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளூயிடானது செல்லுக்குள்ளே போயிட்டு இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இட் வில் பி ரீகலெக்டட் பேக். சரியா? ரீகலெக்ட் பேக் இன்டு த வெயின்ஸ். சரியா? ஆர்டரிஸ் வந்து பிளட்டை சப்ளை பண்ணி டிஷ்யூஸ்க்கு போய் டிஷ்யூலேருந்து மறுபடியும் கேப்லரிஸ் கலெக்ட் பண்ணி வெயின்ஸுக்கு அனுப்பும். சரியா? ஸோ இதுதான் வந்து நார்மலாக நடக்கும். இப்படி நடக்கும்போது இதில் ஒரு 90% ஆஃப் த பிளட்டு 90% ஆஃப் த ஃப்ளூயிடு, ஏன்னா ஃபஸ்ட் வந்து டிஷ்யூக்கு போயிடுச்சுன்னா அது டிஷ்யூ ஃப்ளூயிடு. சரியா? பிளட்டுன்னு சொல்ல மாட்டோம், டிஷ்யூ ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். அந்த டிஷ்யூ 90% ஆஃப் த டிஷ்யூ ஃப்ளூயிட் வில் பி ரீகலெக்டட் பேக் இன்டு த வெயின்ஸ். சரியா? பட் ரிமைனிங் 10% வந்து தனியாக ஒரு பைபாஸில் போகும். சரியா? பைபாஸில் போய் அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டமில் போயிட்டு ஃபில்டர் ஆகி அங்கே ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம், இப்போ நம்ம வந்த பாதையில் ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தென்படுச்சுன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அழிக்கிறதுக்காக வேண்டி இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து ஸ்கேன் பண்ணும். சரி, அப்படி ஸ்கேன் பண்ணி இதில் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்ததுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணி மறுபடியும் கொண்டாந்து இங்கேயே சேர்க்கும், பிளட் வெசல்லே கொண்டாந்து சேர்க்கும். சரியா? ஸோ இப்போது 90% ஆஃப் த ஃப்ளூயிடு கேப்லரிஸ்லேருந்து டிஷ்யூக்கு போகுது. அதில் வந்து திரும்ப வந்து 90% ரீஅப்சார்ப் ஆகுது. ஆனால் ரிமைனிங் 10% மட்டும் என்ன ஆகுது, ஒரு அனதர் வெசல் வழியாக ட்ராவல் ஆகி மறுபடியும் ரத்தத்துக்கே வருது. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து லிம்பாட்டிக் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீரீஸ் ஆஃப் டியூபிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த சீரீஸ் ஆஃப் டியூபிள்ஸுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, லிம்பாட்டிக் வெசல் ஆர் லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த திரவத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ இதுக்குள்ளே போச்சுன்னா அதை நம்ம பிளட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ இதுக்குள்ளே போகிறது என்ன சொல்லுவாங்கன்னா லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த லிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஃப்ளூயிடு. ஸோ இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ the lymphatic system which consists of network of thin walled ducts. சரிங்களா? அதாவது lymphatic vessels ப்ரெசென்ட் ஆகிருக்கு. lymphatic vessel, அடுத்து லிம் நோடு, அடுத்து lymphatic cells. சரியா? இதுதான் இப்போது மெயினானது. இது மூணும் நம்ம சொல்லக்கூடியது. lymphatic vessel, அதுக்குள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய லிம்ப்பு, அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணக்கூடிய பாடி லிம் நோட்ஸு. ஸோ அதுக்கடுத்தது அதில் இருக்கக்கூடிய செல்ஸ், அந்த பேத்தஜன்ஸை அழிக்கக்கூடிய செல் லிம்போசைட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 4 விஷயங்கள் அதில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க நெட்வொர்க் ஆஃப் தின் வால்டு டக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் லிம்பாட்டிக் வெசல். அப்புறம் இந்த ஃபில்டரிங் பாடிஸ் நான் சொன்னால் லிம் நோட்ஸ். சரிங்களா? அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் லிம்போசைட்டிக் செல் கான்சன்ட்ரேஷன்ஸ். சரிங்களா? இந்த லிம்போசைட்டிக் செல் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேரியஸ் லிம்பாய்டல் ஆர்கன்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. சரிங்களா? ஸ்ப்ளீன் சொல்லுவாங்க, தைமஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து லிம்பாய்டல் ஆர்கன்ஸ் நம்ம பாடியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த லிம்பாய்டல் ஆர்கன்ஸ் என்ன பண்ணும், இந்த லிம்போசைட்டிக் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? சரி. ஸோ இப்போ 4 விஷயம் சொன்னோமா. அதில் ஃபஸ்ட் வந்து இந்த லிம்பாட்டிக் வெசல். இந்த லிம்பாட்டிக் வெசல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது ஸ்மூத் வால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது எங்கே அமைஞ்சிருக்கு இந்த லிம்பாட்டிக் வெசல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ரன் பேரல் டு த பிளட் வெசல்ஸ். சரிங்களா? இரத்த குழாய்களுக்கு இணையாக எங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இந்த ஸ்கின், அடுத்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட். சரிங்களா? ஸ்கின்லையும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லையும் டைஜஸ்டிவ் ட்ராக்ட்லையும் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அனதர் வெசல்ஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால் லிம்பாட்டிக் வெசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெசல் வந்து என்னவா செயல்படுது, ஒரு ரிட்டர்ன் டக்டாக செயல்படுது. சரிங்களா? அந்த ரிட்டர்ன் டக்ட் அப்படின்னு சொன்னால் என்னது, பிளட் வெசல்லேருந்து வரக்கூடிய பிளட்டை டிஷ்யூ ஃப்ளூயிடுக்கு போய் இங்கே டிஷ்யூலேருந்து மறுபடியும் எங்கே கொண்டாந்து சேர்க்குறாங்க, பிளட் வெசலுக்கு கொண்டாந்து சேர்க்கக்கூடிய ஒரு பிளட் வெசலாக தான் யார் செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த லிம்பாட்டிக் வெசல் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஸோ இந்த லிம்பாட்டிக் வெசலுக்குள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த லிம்ப் வந்து லிம்ப் நோடுக்குள்ளே பாஸ் ஆகும். அது எப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளட் வெசலை மட்டும் இந்த லிம்பாட்டிக் வெசல் மட்டும் பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இதுதான் வந்து அந்த லிம்பாட்டிக் வெசல். சரியா? ஸோ இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த ஃப்ளூயிடை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, லிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி நியூமரஸ் கேப்ஸ் இருக்கா. ஸோ இப்போ இந்த டிஷ்யூ கேப்லேருந்து இந்த டிஷ்யூ ஜங்ஷன்ஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லிம்பானது உள்ளே ட்ரைன் ஆகும். சரியா? ஸோ இப்போ 10% ஆஃப் த பிளட் தான் என்னவாக இருக்குது, லிம்பாக உள்ள இந்த கேப் வழியாக சீப்பாகி உள்ளே வருது. சரியா? லிம்ப் ஆகி இந்த மாதிரி
வெசலுக்குள்ளே சர்க்குலேட் ஆகுது. இப்படி சர்க்குலேட் ஆகி போகும்போது ஒரு இடத்துல, இப்போ இந்த இடத்துல என்ன வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து ஒரு லிம் நோடு இருக்கும், கணு இருக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, லிம் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிம்ப் நோடில் ஒரு நேரோ கேப் இருக்கும், சரிங்களா. அந்த நேரோ கேப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சைனுசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைனுசாய்ட்ஸுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ரோஃபேஜ் செல்ஸ் இருக்கும், லிம்போசைட்டிக் செல்ஸ் இருக்கும், சரிங்களா. இந்த மேக்ரோஃபேஜ் செல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இதை பிடிச்சி, அது என்னது, பேத்தஜென்ஸை பிடிச்சி என்கல்ப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும், சரியா. அதேமாதிரி லிம்போசைட்டிக் செல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து இப்போது டி லிம்போசைட்டிக் செல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியோ இல்லை வந்து பி லிம்போசைட்டாக இருந்ததுன்னா ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டியோ ஏற்படுத்தி அந்த பேத்தஜென்ஸை வந்து அழிக்கிறதுக்கு முற்படும், சரியா. ஸோ இந்த விஷயங்கள் தான் இங்கே நடக்குது. சரி, இந்த லிம்ப் நோடு வந்து அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் ஆர் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் இந்த நெக், நம்மளுடைய கழுத்து பகுதியில் இங்கியூனல் ரீஜன் அப்படின்னு சொல்ல தொடை பகுதி இடுக்குகள் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே ஆக்சிலரிஸ் அக்குள் பகுதியில் அண்ட் ரெஸ்பிரேட்டரி அண்டு டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இங்கே வந்து அதிகமாக இந்த லிம் நோட்ஸ் இருக்குது, சரிங்களா. அப்போது இந்த லிம்பேட்டிக் வெசல் வழியாக வரக்கூடிய லிம்ப்பு இந்த லிம் நோடு வழியாக வந்து அந்த லிம் நோடில் ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் எங்கே போகுது, நம்மளுடைய பிளட் வெசலுக்கு ரிட்டர்ன் ஆகுது, சரியா. இந்த லிம்ப் ஃப்ளூயிட் ஃப்ளோவிங் அவுட் ஆஃப் த லிம் நோட்ஸ் ஃப்ளோ இன்டு த லார்ஜ் கலெக்டிங் டக்ட், சரியா. ஸோ இப்போ இது வழியாக வரக்கூடிய இந்த லிம்பேட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லிம்பேட்டிக் வெசல் வழியாக வந்து அடுத்து லிம் நோடில் வந்து ஃபில்டர் ஆகி லிம் நோடில் ஃபில்ட்ரு பண்ணப்பட்ட பின்னாடி எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கலெக்டிங் டக்ட் வந்து இதை ஒட்டுமொத்தமாக இந்த லிம்பேட்டிக் ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் பண்ணுது, சரியா. இந்த லார்ஜ் கலெக்டிங் டக்ட் ஃபைனலாக எங்கே போய் சேருது அப்படின்னு சொன்னால் ஒரு லார்ஜர் வெயினில் போய் சேருது. அந்த லார்ஜர் வெயின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலர் போன், நம்மளுடைய கழுத்துப்பட்டை எலும்பு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு கீழே ஒரு சப்கிளாவியன் வெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. அந்த சப்கிளாவியன் வெயினில் தான் போய் ஜாயிண்ட் ஆகுது, சரியா. இந்த லிம்பேட்டிக் வெசல் ஜாயின்ஸ் டு த லார்ஜ் கலெக்டிங் டக்ட். அந்த லார்ஜ் கலெக்டிங் டக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி லார்ஜ் கலெக்டிங் டக்ட்டு அங்கேருந்து எங்கே போகுது, சப்கிளாவியன் வெயினுக்கு போகுது. அந்த சப்கிளாவியன் வெயினானது காலர் போனுக்கு அடிப்பாகமாக அடிப்புறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அப்புறம் கடைசியில் இந்த சப்கிளாவியன் வெயின்லேருந்து நேரடியாக பிளட் ஸ்ட்ரீமுக்கு அந்த லிம்பேட்டிக் ஃப்ளூயிடானது போயிடுது, சரியா. ஸோ அப்போ அந்த பிளட் வந்து பியூரிஃபை ஆச்சு, அதில் இந்த பேத்தஜென்ஸும் இருக்காது. இதே மாதிரி அடுத்த சைக்கிள் நடக்கும், சரியா. ஸோ த நேரோ பேசேஜஸ் இந்த லிம் நோட்ஸ், சரியா. அப்போ லிம் நோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நேரோ பேசேஜுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சைனுசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சைனுசாய்ட்ஸில் யார் இருக்காங்கன்னு சொன்னால் மேக்ரோஃபேஜ் செல் இருக்காங்கன்னு சொன்னோமா. இந்த மேக்ரோஃபேஜ் செல் வந்து என்ன பண்ணிடுது, உள்ளே வரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமை பிடிச்சி டெஸ்ட்ராய் பண்ணிடும், சரியா, என்கல்ப் பண்ணிடும். அதே மாதிரி லிம்பேட்டிக் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸுக்கு பேர் ஏற்கனவே சொல்லிப்போம் லிம்போசைட்ஸ்னு சொல்லுமா. இந்த லிம்போசைட்ஸ் வந்து லிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து கலெக்ட் பண்ணப்பட்டு திரும்ப மறுபடியும் நம்மளுடைய ஆர்டீரியல் பிளட்லேயே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விடும், சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நம்ம இது பார்த்துப்போம், இண்டஸ்ட்ரியல் வில்லேஜ் பார்த்துருப்போம், குடல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லி. அந்த குடல் உறிஞ்சிகள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இதில் வந்து நடுப்புறமாக இருக்கக்கூடிய டக்ட்டுக்கு பேர் வந்து லாக்டியல் டக்ட்னு சொல்லுவோம். சுற்றி இருக்கிறத வந்து நம்ம பிளட் கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளட் கேப்லரிஸ் என்ன பண்ணும், குளுக்கோஸையும் அமினோ ஆசிட்ஸையும் அப்சார்ப் பண்ணிடும். ஆனால் இந்த ஃபேட்டை மட்டும் அந்த பிளட் கேப்லரிஸால் அப்சார்ப் பண்ண முடியாது. அப்போ யார் அதை அப்சார்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நடுவில் இருக்கக்கூடிய இந்த லாக்டியல் டக்ட் தான் அப்சார்ப் பண்ணுவாங்க, சரிங்களா. இந்த லாக்டியல் டக்ட்டு என்ன பண்ணிடும், அந்த ஃபேட்டை அப்சார்ப் பண்ணி லிம்பேட்டிக் சிஸ்டம் கொண்டு போய் அங்கேருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த லாக்டியல் டக்டோடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அது எதை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லிம்பேட்டிக் சிஸ்டமை சேர்ந்தது, சரியா. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த லிம்பேட்டிக் சிஸ்டம்.